ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் சொந்த ஊரில் இருக்க பிரான்ச்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே 1 இயருக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே உங்களுக்கு 50,000லேருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளினில் ஃப்ரெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஸோ இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலும் இருக்குது, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் ஐடிபிஐ பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜோன் வைஸாக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஜோன் இருக்குது. சொன்ன மாதிரி எனி கிராஜுவேட் எனி டிசிப்ளினில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிமமாக 20 வயசு இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம் மார்ச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு 500 வேகன்சிஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சிஸ்ன்றதை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு. இதுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 26 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் மார்ச்சில் இருக்கும். நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரீஜியனல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸியாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தமிழ் தான் ரீஜியனல் லாங்குவேஜ். ஸோ அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் மினிமமாக 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST இருந்தால் 5 இயர்ஸ், OBC இருந்தால் 3 இயர்ஸ், PWD கேண்டிடேட்ஸ் இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் அது போக ஒரு சில கேட்டகரிக்கெலாம் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் 200 ருபீஸ் SC/ST PWD கேண்டிடேட்ஸ் பே பண்ணணும். 1000 ருபீஸ் மிச்சம் இருக்க எல்லாருக்குமே 1000 ருபீஸ் ஃபீஸ் பேமெண்ட்டு. அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதை செக் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் வேலிடாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மெயில் ஐடி மொபைல் மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ நெஃப்ட்டு கார்டு பேமெண்ட்டு எல்லாமே இருக்குது. இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஹார்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கணும். அதை இன்டர்வியூ டைமில் கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ டைமில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் அந்த ஃபீஸோட ரெசிப்ட் அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்டேஜ் தான். அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அப்புறம் ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இந்த டாபிக்ஸில் எல்லாமே எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். இதுக்கு பெனால்ட்டி மார்க்கும் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ், இந்த எக்ஸாம் எங்கெங்கே நடக்கும்ன்றது நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, இதை ஒரு ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அதாவது 1 இயருக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பு. அப்புறம் 4 மந்த்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க்கிங், அதாவது ஏதாவது ஒரு பிரான்ச்சில் உங்களை ஒர்க் பண்ண சொல்லுவாங்க 4 மந்த்ஸ்க்கு. இந்த டோட்டல் 1 இயரை ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு 3 lakhs பே பண்ண சொல்கிறாங்க. அதை பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த 1 இயர் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அந்த 6 மந்த் ட்ரைனிங்கில் 5,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்டர்ன்ஷிப் பீரியடில் 15,000 கொடுக்குறாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த 4 மந்த்ஸ் அந்த ப்ரீ ஒர்க்கிங் இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு சேலரியே கொடுக்குறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 6.14 lakh to 6.5 lakh. அதாவது மந்த்லி 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எப்படியும் கிடைக்கும். நீங்கள் அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் சேலரி ஃபுல் சேலரியுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாலுமே கூட ஒரு 6 மந்த்லேயே நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதில் பார்த்துக்கோங்க.
இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.